ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியரிங்கில் உள்ள டாலரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ டாலரன்ஸ்னால் என்ன, அது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் நமக்கு என்னென்ன யூஸ்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணாதனால என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும், அதை பற்றி அப்படியே பார்க்கலாம் கண்டினியூஸாக. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாட் இஸ் டாலரன்ஸ்? டாலரன்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். டாலரன்ஸ் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டைமென்ஷன் மே வேரி அண்ட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அப்பர் அண்ட் லோவர் வேல்யூ. அதான் வந்து டெஃபினிஷன். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு வேல்யூவோட அப்பர் அண்ட் லோவர் வேல்யூ, மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ சொல்கிறோம்ல. இப்போ நான் வந்து ரோட்டில் வந்து நான் கார் ஓட்டி போய்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து அந்த கார் அங்கே நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்பீட் லிமிட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 60 ஓட்டணும், 70 ஓட்டணும் அப்படின்னா. அந்த மாதிரி இப்போ நம்ம அந்த ஸ்பெசிஃபை பண்ணுறோம்ல ஒரு லிமிட், அதாவது மேக்ஸிமம் வந்து 70 போகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ மினிமம் என்ன, நம்ம எதில் வேணால் 10 போய்க்கலாம், ஓகேங்களா? அந்த லிமிட் 0 to 70, அந்த லிமிட் வந்து டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, ஓடும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பீட் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து 70 ஸ்பீடில் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 70க்கு மேலே போனால் உங்களுக்கு எனர்ஜி லாஸ் வந்து ஆகும். இல்லை நீங்கள் ஒரு 10 ஸ்பீடில் வந்து ரன் பண்ணுங்கள். 10க்கு மேலே நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி லாஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு வந்து ஒரு லிமிட் சொல்கிறோம்ல, அந்த லிமிட் வந்து டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ ஒரு இன்ஜினியரிங்கை பொறுத்தவரை இப்போ ஒரு காம்பனண்ட் எடுத்துக்கலாம். அந்த காம்பனண்ட்டில் ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 4ன்னு கொடுத்து +or-0.02ன்னு கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்போ 4ங்கிறது மிடில் வேல்யூ. அப்போ ப்ளஸில் வந்து 0.02 போய்க்கலாம். அதே மாதிரி மைனஸில் வந்து 0.02 வந்து மைனஸில் வரலாம். அப்போ அதோட ரேஞ்ச் நமக்கு என்ன வரும்? 3.98லேருந்து 4.02 வர ஒரு ரேஞ்ச் கிடைக்குமா? அதான் அதோட மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ. அதாவது மினிமம் வேல்யூ வந்து 3.98, மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.02. அதுவே அது கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 1 +or-0.01 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? அப்போ நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா 0.99 நீங்கள் எடுத்துக்கலாம். அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1.01 எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், ஓகேங்களா? இந்த டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக பிரிக்கலாம் இதை. இப்போ நம்ம +or-ன்னு பார்த்தோம்னா, அதாவது 0.+or-02, 01 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்களா, அந்த கொடுக்குற அந்த டாலரன்ஸ் வந்து 3 டைப்பாக பிரிக்கலாம். அது என்னென்ன டைப்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா யூனிலேட்ரல்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா பைலேட்ரல்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இந்த இதுக்குள்ளே எக்ஸாம்பிள்ஸ்லாம் அப்படியே கண்டினியூஸாக பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ லிமிட் டாலரன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ டாலரன்ஸ் கொடுக்கும்போதே நமக்கு வந்து மினிமம் லிமிட், அது மேக்ஸிமம் லிமிட் கொடுத்துருவாங்க. அதாவது அப்பர் வேல்யூ லோயர் வேல்யூ ரெண்டுமே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அது வந்து லிமிட் டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் 1.5லேருந்து 1.5005 வரை நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது லோவர் வேல்யூ இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. மினிமம் வேல்யூ 1.5000ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அப்பர் வேல்யூ மென்ஷன் பண்ணிட்டாங்க. 1.5005ங்கிறது மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அப்பர் வேல்யூ லோவர் வேல்யூ ரெண்டுமே மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து லிமிட் டாலரன்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து யூனிலேட்ரல் டாலரன்ஸ். யூனிலேட்ரல் டாலரன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு உள்ள பிக்சரை பாருங்களேன். 36 மேலே வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க, கீழே பார்த்தீங்கன்னா -0.3ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? யூனிலேட்ரலுங்கிறது நமக்கு வந்து 0ங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. அதாவது நம்ம இப்போ 3600ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நம்ம கொடுப்பாங்க. அப்பர் வேல்யூ ஆர் லோவர் வேல்யூ, அதாவது ஒன்று மட்டும் கொடுப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பிக்சர்லேயே பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா 36 - 0.3 வரை நமக்கு வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே கீழே உள்ள பிக்சரில் பாருங்களேன், 25 0லேருந்து 25.1 வரை கொடுத்துருக்காங்க. +ல் 0.1 வரை கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதே மாதிரி ஆங்கிளில் பாருங்களேன், 29.4 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த 00லேருந்து நமக்கு ஏதாவது 29.40லேருந்து மைனஸில் வந்து 0.2ங்கிற வரை நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இதை நம்ம இப்போ எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் பாருங்களேன், 36 - 0.3 என்ன மினிமம் வேல்யூவில் எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 36 - 0.3ங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும்? 35.70ன்னு கிடைக்குமா? அப்போ 35.70லேருந்து 36 வரை நம்ம வந்து எடுத்துக்கலாம் வேல்யூ. அதே செகண்ட் பிக்சரை பாருங்களேன், 25லேருந்து 0லேருந்து +ல் 0.1 நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க இந்த யூனிலேட்டரில். அப்போ நமக்கு எப்படி எடுத்துக்கலாம்? 25.00லேருந்து 25.1 வரை எடுத்துக்கலாம், ஓகேங்களா? 0.1 வரை எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி ஆங்கிளில் பாருங்களேன், 29.4 டிகிரி வரை கொடுத்துருக்காங்க. +ல் அதாவது 00லேருந்து -ல் 0.2 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்? 29.2
20 29.40 வரை எடுத்துக்கலாமா டிகிரி. ஓகேங்களா? இப்போ இது புரிஞ்சுக்குன்னு பார்க்குறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பக்கத்தில் இந்த சைடு பாருங்கள், இன்னொரு பிக்சரில் நமக்கு 1.500 கொடுத்து மைனஸில் 0.00 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 0.0005 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கு நமக்கு வேல்யூ தெரிஞ்சிருச்சு, மைனஸ் பண்ண தேவையில்லை. நம்ம மினிமம் வேல்யூமே 1.500 தான். அதே மாதிரி மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.5005. ஓகேங்களா? அதுதான் நமக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ. இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூனிலேட்ரல்னால் நமக்கு வந்து ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, அதாவது அப்பர் வேல்யூ லோவர் வேல்யூ, ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ கொடுத்துருக்க வேல்யூலேருந்து அதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மைனஸ் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதான் அதோட டாலரன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா பைலேட்ரல். பைலேட்ரல் வந்து யூனிலேட்ரல் மாதிரி தான். யூனிலேட்ரல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்களா, அதுவே பைலேட்ரலில் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதாவது அப்பர் வேல்யூ கொடுத்துருவாங்க, லோவர் வேல்யூ கொடுத்துருவாங்க, மிடில் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்ததில் வந்து லேட்ரல் டாலரன்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ யூனிலேட்டரில் என்னென்னா ஒரு வேல்யூ 0லேருந்து ஒரு வேல்யூ நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதே பைலேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பிரிக்கலாம். ஈக்குவல் பைலேட்ரல் அண்ட் அன்ஈக்குவல் பைலேட்ரல்னு 2 டைப்பில் பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஈக்குவல் பைலேட்ரல்னால் இப்போ ஃபஸ்ட் பிக்சர் பாருங்களேன், 1.500 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.002ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இது என்னென்னா ஈக்குவல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது டாலரன்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே ஈக்குவலில் வந்துடுது. ஓகேங்களா? இதுவே ரெண்டாவது பிக்சரை பாருங்களேன், அன்ஈக்குவலில் பாருங்களேன், 1.500 கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. மைனஸில் வந்து 0.0003ன்னு கொடுத்துருக்காங்க. அதுவே ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 0.0005ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஈக்குவல் பைலேட்டர்னால் உங்களுக்கு வந்து கொடுக்குற டாலரன்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுக்குற வேல்யூ ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அது வந்து ஈக்குவல் பைலேட்ரல். அதுவே அந்த டாலரன்ஸ் வந்து வேறு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து அன்ஈக்குவல் பைலேட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஈக்குவல் பைலேட்ரலுக்கு நமக்கு டாலரன்ஸ் எடுத்துக்கிறதா என்னென்னு கொடுத்துருப்போம், 1.500 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.002ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டாலரன்ஸ் நம்ம என்ன வரும், மினிமம் வேல்யூ என்ன வரும், மைனஸில் வந்து 0.002ன்னு நமக்கு இது மைனஸ் பண்ணால் என்ன வரும், 1.499998 நமக்கு கிடைக்கும். அதே ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 1.50002ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அன்ஈக்குவலில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1.5லேருந்து நமக்கு மைனஸ் 0.0003 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும், 1.499997 கிடைக்கும். அதே மாதிரி ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 1.50005 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து டாலரன்ஸில் உள்ள 3 டைப்ஸ்க்கு வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. இப்போ ஒரு ஃபிட் பண்ணுற ஒரு சாஃப்ட் ஹோல் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஹோலில் வந்து ஒரு சாஃப்ட் வந்து ஃபிட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு ஹோலில் வந்து ஒரு பைப் வந்து ஃபிட் பண்ணணும்னு வச்சுக்கோம். அந்த ஐடியோட வேல்யூ நமக்கு வந்து 16.15லேருந்து 16.25 தான் இருக்குன்னு அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஐடி அதாவது இன்னர் டயாமீட்டர் அந்த ஹோலோட நம்ம கொண்டு போகிற பைப்போட ஓடி வந்து நமக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 15.85லேருந்து 16 வரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரேஞ்சில் இருந்தால் தான் அதில் வந்து ஃபிட்டு வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இப்போ நம்ம ஐடி வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, 15.15லேருந்து 25 நமக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து 15.25க்கு பதிலாக 15.3ன்னு வச்சுட்டோம். அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும், இந்த பைப் வந்து அதில் போய் இந்த ஹோலில் ஃபிட் பண்ணும்போது என்ன ஆகும், ரொம்பவே லூஸ் ஆகிடும். அதே மாதிரி இப்போ நமக்கு ஹோல் கரெக்டாக இருக்குது, பைப்போட ஓடி பார்த்திங்கன்னா அவுட்டர் டயாமீட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 16 தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. அப்போ 16க்கு மேக்ஸிமமாக இருக்கும்போது நம்ம 16.1 16.2 இருக்கும்போது என்ன ஆகும், அந்த ஹோலில் வந்து ஃபிட் பண்ண முடியாது, டைட்டாக இருக்கும், டைட் ஃபிட்டாக இருக்கும், உள்ளே போகாது. அதுவே மினிமமில் இருக்கும்போது என்ன ஆகும், 15.85லேருந்து 85க்கு கீழே இருக்கும்போது சப்போஸ் 15.75 15.80 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த ஹோலில் போகும்போது ரொம்பவே லூஸாக இருக்குது, அந்த சேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம டாலரன்ஸ் வந்து இன்ஜினியரிங்ஸை பொறுத்தவரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? இது வேறு எங்கெங்கெல்லாம் ரொம்ப அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஎன்டி, அதாவது ஜியாமெட்ரிக் டைமென்ஷன் அண்ட் டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஜிடிஎன்டியை பொறுத்தவரை எந்த ஒரு டிராயிங், இன்ஜினியரிங் டிராயிங்காக இருக்கட்டும், எந்த ஒரு டிராயிங்கை மிஷினிங் டிராயிங்காக இருக்கட்டும், இல்லை வெப்காஸ்டிங் டிராயிங்காக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் டெம்பரேச்சர் ரிலேட்டட் டிராயிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக டிராயிங்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நமக்கு வந்து டாலரன்ஸ் வந்து அதில் மென்ஷன் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் நம்ம ஒரு ரைஸ் குக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், ரைஸ் குக் பண்ணுறதுக்கு ஒரு 100 டிகிரி வந்து நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து கேட்டிருக்காங்க. 100 டிகிரி செல்சியஸில் வந்து அது ஒரு கொதிநிலை சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் அந்த பாயிலிங் டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரிக்கு பதிலாக நமக்கு 90 to 100 டிகிரி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணால் 1 ஹவரில் வந்து அந்த ரைஸ் வந்து குக் ஆகிரும்னு வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் நம்ம 90 to 100 டிகிரி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணாமல் 120 டிகிரி மெயின்டைன் பண்ணால் என்ன ஆகும், நம்ம வாட்டரோட டெம்பரேச்சரே 100 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா அது வந்து
வேப்பரைஸ் ஆகிடும் ஓகேங்களா. அது நமக்கு தெரிஞ்சது தான். அப்போ நம்ம 120 டிகிரி வந்து மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகும், வாட்டர் வந்து 1 ஹவர் குக் ஆக வேண்டிய ரைஸ் வந்து நமக்கு வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஒரு 1/2 ஹவர் குக் ஆகிடலாம், 45 மினிட்ஸில் குக் ஆகிடலாம். சப்போஸ் நம்ம 90 டிகிரி 100 டிகிரி மெயின்டைன் பண்ணாமல் 90க்கு பிலோ டிகிரியில் மெயின்டைன் பண்ணுறோம், 80 ஒரு 70 டிகிரியில் மெயின்டைன் பண்ணி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி குக் பண்ணும்போது என்ன ஆகும், 1 ஹவரில் குக் ஆக வேண்டிய ரைஸ் வந்து நமக்கு மேக்ஸிமம் டைம் வந்து கன்சம்ஷன் எடுத்து ஒரு 1.5 ஹவர்ஸ் ஆகலாம், 2 ஹவர்ஸ் ஆகலாம். அந்த மாதிரி நமக்கு டைம் கன்சம்ஷன் வந்து அதிகமாகும் ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங்கை பொறுத்தவரை இல்லை ஒரு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ராயிங்காக இருக்கட்டும், எந்த ஒரு மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், எதை பொறுத்தவரை டாலரன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே மஸ்ட்டு ஓகேங்களா.